அதுவே தப்புங்க. கள்ளர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் கள்ளர்கள் எந்த அளவுக்கு சாதிய ரீதியான பிரச்சனைகள்ல உள்ளாக்கப்பட்டாங்க. வெள்ளையர்கள் காலகட்டத்தில் அவங்க மீது குற்றப்பரம்பரை தடுப்பு சட்டம் என்பது மூலமாக பெரிய அளவு அவங்களுடைய கல்வி, பொருளாதாரம், அவங்களோட வாழ்வியல், அதாவது இது எவ்வளவு கொடுமை பாருங்க. கள்ளராக பிறந்த அத்தனை பேரும் இரவு காவல் நிலையத்தில் தூங்கணும், குடும்பத்தோட இருக்கக்கூடாது. எல்லாரும் இரவு வந்துட்டு காவல் நிலையத்தில் உட்காந்துக்கணும். 6 மணிக்கு மேல எல்லாம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு உட்காந்துக்கணுங்க. அவன் அரெஸ்ட் பண்ணிடுவான். எல்லாரும் வந்துட்டாங்களா? அது இருந்துச்சு கிட்டத்தட்ட 60-70 வருஷமா. வெள்ளைக்காரன் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அதுக்கு எதிராக ஒட்டுமொத்த கள்ளர் சமூகமும் என்னடா இது, எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? எல்லாம் காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு சாயந்தரம் வேணா எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அறை கொடுப்பான், பெரிய அறை கொடுக்கும். ஒவ்வொரு ஊர்ல இருக்க கள்ளர்கள் மட்டும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா, அது கள்ளர் மட்டும் இல்லை, குற்றப்பரம்பரை தடுப்பு சட்டம் எந்தெந்த சமூகத்தில் இருக்கோ அவங்கெல்லாம். உங்களுக்கு கள்ளர்கள் மட்டும் கிடையாது, அதில் மறவர்கள் அடக்கம், குறவர்களில் ஒரு சில பிரிவு குறவர்கள் அதுக்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இதுலேயுமே உடையார்கள்லையுமே பார்த்தீங்கன்னா சுருதிமான்கள் ஒரு பிரிவு, மூப்பனார் பட்டம் போடுவாங்களா, அவங்க குற்றப்பரம்பரையில் ஒரு சில பகுதிகள், இது எல்லா பகுதிகளில் இருக்கவங்களும் வராது. அந்தந்த மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் குற்றப்பரம்பரை தடுப்பு காவலில் இருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் அந்த பட்டியல் போட்டிங்க அப்படின்னா அது இருக்கும். ஒரு 15 சமூகங்கள் இதனால் பாதிக்கப்பட்டது. இந்த பெரிய பாதிப்புக்கு எதிராக பெரிய அளவு போராட்டங்கள் பண்ணி மக்களுக்கு புரிதல் ஏற்படுறது. முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள்லாம் உள்ளே இறங்கி அதை உடைச்சு இந்த தடுப்பு காவல் சட்டத்தை முழுமையாக மாற்றினாங்க. என்னடா அது குற்ற பரம்பரை, என்னடா பரம்பரையிலே நாங்கள் குற்றம் செய்கிறவங்களா? இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? வெள்ளைக்காரனை எது சண்டை போட்டால் இது இங்கே குற்ற பரம்பரை, வெள்ளைக்காரனுக்கு அடி பண்ணிடலைன்னா குற்ற பரம்பரை. அப்போ அந்த இதுலேருந்து அடித்து இது பண்ணி அவங்க மேலே வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க இயக்கங்களாக ஒன்று திரண்டு அவங்களே ஒரு ட்ரஸ்ட் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி அவங்க அவங்களோட கல்வி, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய மாணவர்களுக்கு மேலே கொண்டு போய் விடணும், கல்வியில் அவங்களுக்கு அதிகமாக ஆர்வத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சில பள்ளிக்கூடங்கள் கட்டினாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் பேரில் கல்லர்னே வரும். இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் கல்லர்னு இருக்கக்கூடாது. ஏன் இல்லை அங்கே போகிற பசங்க மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவங்க போயிட்டு அரிஜன் அப்படிங்கிறத அழிக்கிறாரு. அரிஜன் சொன்னது யாரு? காந்தி தான் சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அரிஜன் தான் சொல்லுது. அரிஜன் என்ன பொருள் தெரியுமா? இறைவன். அரினா கடவுள், ஜன்னா மக்கள் அர்த்தம். இறைவனின் மக்கள்னு பொருள். இதுல ஏதாவது இழிவு இருக்கா? இப்ப யாரு பிஜேபியோட பி டீம்னு தெரியல, அரிஜன்னு சொல்லி போட்டார். அது காந்தியோட டெர்மினாலஜி, காங்கிரஸோட டெர்மினாலஜி. கூட்டணியில் இருக்கு காங்கிரஸ் டெர்மினாலஜியை போய் அழிக்கிறீங்க. தலித்தியம்ங்கிறது காங்கிரஸ் டெர்மினாலஜி கிடையாது. கடைசி வரைக்கும் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்த அம்பேத்கரோட டெர்மினாலஜி. இதெல்லாம் இந்த ஒரு அடிப்படை இல்லாம அரிஜனை போய் அழிச்சிட்டு இருக்காப்ல. உங்க கூட்டணி கட்சி சொன்ன கருத்தியாது, அதை போய் அழிக்கிறீங்க.